ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாடர்ன் வில்லேஜ் vlog. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பீகாக் மோட்டிவ் இருக்கு இல்லையா. ஸோ இதை வச்சு நம்ம எப்படி வந்து ஒரு ஸ்லீவ்க்கு டிசைன் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி பீகாக் மோட்டிவ் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்டில் நல்லா ட்ரா பண்ண வரையும் தெரியும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு பிளைன் ஷீட்டில் ட்ரா பண்ணிக்கிட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேசிங் ஷீட்டு. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து ட்ரேஸ் எடுத்துக்கலாம். சப்போஸ் எனக்கு வந்து ஃப்ரீ ஹேண்டில் ட்ரா பண்ண தெரியாது, நான் வந்து நெட்டில் ஏதாவது அப்லோட் பண்ண ஃபோட்டோஸ் பார்த்தா நான் ட்ரா பண்ணும் அப்படின்னா, ஸோ அது எப்படிங்கிற டிப்ஸை சொல்லிட்டு நம்ம அப்புறம் எம்ப்ராய்டரி ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நான் வந்து மொபைலில் வச்சுருக்க ஒரு இமேஜ், இந்த பீகாக் மோட்டிஃபோட இமேஜ். ஸோ இது வந்து எப்படி மொபைலில் நம்ம ட்ரேஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு சின்ன சைஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி கார்பன் ஷீட்டை கட் பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டு என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு வந்து எவ்வளோ லென்த் வேணுமோ, மீன்ஸ் உங்களுக்கு எவ்வளோ சைஸ், சின்ன சைஸ் வேணுமா இல்லை பெரிய சைஸ் வேணுமா, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஜூம் ஆப்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஜூம் பண்ணிவிட்டு, இதை நான் வந்து ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் எப்படி பண்ணுறது நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், இப்படி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜூம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இதுக்கு மேலே இந்த ட்ரேசிங் பேப்பரை வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அவுட்லைன், அந்த சுகர் பீஸ் வச்சுருக்க எல்லாமே கிளியராக தெரியும். நீங்கள் இப்போ என்ன பண்ணலான்னா, இது மேலே அப்படியே ரஃப்பாக பென் வச்சு ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் ஸ்பேஸ் அப்படி நகர்த்தி விட்டுட்டு ஒரு சைடு ட்ரா பண்ணிட்டீங்கன்னா, அதே மாதிரி கொஞ்சம் ரஃப்பாக இது எல்லாத்தையும் அப்படியே முடிச்சிட்டிங்கன்னா ரிமைனிங் பார்ட்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு அதர் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேஸ் எடுக்கிறது. ஸோ வந்து நான் வந்து இது வந்து இந்த மாதிரி ட்ரேஸ் எடுத்து தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்டில் வரும்னா பண்ணிக்கோங்க, இல்லை இந்த மாதிரி ட்ரேஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த ட்ரேஸ் எடுத்தது இருக்கு இல்லையா, இதை வந்து எப்படி நம்ம ஃபேப்ரிக்ல வந்து நம்ம வந்து காப்பி பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் ஃபேப்ரிக்ல காப்பி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒயிட் கலர் கார்பன் ஷீட். ஆக்சுவலாக இதுதான் வந்து நம்ம வந்து எம்ப்ராய்டரி போடுறதுக்கு ட்ரேஸ் எடுக்க யூஸ் பண்ணுற கார்பன் ஷீட்ஸ். யூஸ்வலாக நம்ம வந்து ப்ளூ கலரில் வச்சிருப்போம், பட் அது யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து நம்ம எம்ப்ராய்டரினே தனியாக இருக்கிற ஒயிட் கலர் ஷீட். பட் நம்ம இப்போ எடுத்துக்கிற சூஸ் பண்ணிக்கிற ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர். ஸோ இதில் வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா, ஒயிட் கலரில் விழும். அப்போ ஒயிட் கலர் விழும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த ஷேட்ஸ் எப்படி வருதுன்னு தெரியாது. ஸோ இது வந்து நீங்கள் வேற கலர் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணனா, ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து நான் கொஞ்சம் கிராஸாக ட்ரா பண்ணிருக்கேன். கீழே வந்து ஸ்லீவுக்கு லைன் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு மேலே என்ன பண்ணலாம், இந்த மாதிரி இந்த மோட்டிஃபை வச்சுக்கோங்க. கரெக்டாக உங்களுக்கு எந்த இடம் வேணும்னு நீங்கள் ஃபிட் பண்ணி வச்சுட்டு பிடிச்சிட்டு, அதுக்கு அடியில் வந்து என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கார்பன் ஷீட்டை நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கணும். ஸோ வந்து ஃபுல் ஹேண்டை எடுத்துடாதீங்க, உங்களுக்கு வந்து ஷேப் மாறிடும். ஸோ இப்போ வந்து இந்த சைட் பிடிச்சிட்டு லைட்டாக, ஸோ இப்படி எடுத்து வச்சுட்டு நீங்கள் கரெக்டாக எந்த இடத்துல வச்சுருக்கீங்கிறது செக் பண்ணிவிட்டு நீங்கள் இது மேலே அப்படியே பென்னில் ட்ரா பண்ணிங்கன்னா, இந்த கார்பன் ஷீட்டுக்கு அடியில் வந்து இந்த பீகாக் மோட்டிஃபோட ஷேப் வந்து ட்ரா ஆயிடும். ஆனால் நம்ம வந்து எல்லோ கலர் ஃபேப்ரிக் எடுத்துருக்கனால இது ஆனாலும் நமக்கு கிளியராக தெரியாது. நீங்கள் வேறு கலர் ஃபேப்ரிக்னா நீங்கள் இந்த மெத்தடில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு எப்படி நம்ம ட்ரா பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இதை வந்து நம்ம இப்போ வந்து காப்பி பண்ணி வச்சுட்டோம் இல்லையா. ஸோ நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து இந்த பீகாக் மோட்டிவ் வரணும். ஸோ அதை சுற்றி வந்து நம்ம ஸ்லீவ் டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த ட்ரேசிங் ஷீட்டை வந்து இந்த கிளாத்துக்கு அடியில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ இது வந்து நான் வந்து ஒரு லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன், அதனால் எனக்கு விசிபிளாக தெரியும். நீங்கள் வந்து வேறு கிளாத்து சில்க் காட்டன்லாம் சூஸ் பண்ணிங்கன்னா இதிலே வந்து இன்னும் கொஞ்சம் வேறு கலரில் இருக்குது. ஸோ நான் வந்து இப்போ ஒரு லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன். ஸோ அதனால எனக்கு வந்து அடியில் வச்சு பண்ணும்போது விசிபிளாக தெரியும். நீங்கள் வந்து லைனிங் இல்லாமல் சில்க் மெட்டீரியலோ இல்லை சாரீ ப்ளவுஸோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இந்த பேப்பர்ஸில் டாட்டாக போட்டுட்டு, ஊசியில் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி ஓட்டையாக போட்டுட்டு நீங்கள் அதுக்கு மேலே அப்படியே வச்சு வரைஞ்சிங்கன்னா டாட்டாக உங்களுக்கு டிசைன்ஸ் விழும் ஃபேப்ரிக்கில். ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து அதை மேலே ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து வேறு ஃபேப்ரிக் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு சில்க் காட்டன் ப்ளவுஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இது என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஃபுல் டிசைன்ஸ்லேயும் இந்த மாதிரி ஹூக்கோ இல்லை ஏதாவது ஒரு ஊசி வச்சு ஃபுல்லாக இந்த இடத்துல நல்லா ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. நீங்கள் எல்லா டிசைன்ஸுக்கு ஹோல்ஸ் போட்டுட்டு என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து ஸ்கெட்ச் பென் இருக்கு இல்லையா, கலர் ஸ்கெட்ச் பென், அதை வந்து அது மேலே லைட்டாக அப்படியே நீங்கள் வந்து இதில் மேலே எப்படி ட்ரா பண்ணிங்கன்னா இந்த
இந்த ஓட்டை வழியாக என்ன ஆகும்னா அந்த ஸ்கெட்ச் இங்க் வந்து அப்படியே உள்ளே இறங்கிரும், டாட் 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 டாட்டாக இறங்கிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு ப்ளூ பென் அந்த மாதிரி மெலிசா இருக்க ஒரு பென் வச்சு நீங்கள் ஃபுல்லாக ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு நீங்கள் வந்து சில்க் காட்டன் இல்லை ப்ளவுஸ் பீஸில் நீங்கள் பண்ணுறதுக்கான மெத்தடு. ஸோ இது வந்து நான் லைனிங் ஃபேப்ரிக்கில் பண்ணுறேன் அப்படிங்கனால நான் இப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து அடியில் வச்சு ட்ரேஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து அடியில் வந்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக கிளாஸ் மார்க்கர் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அது ஒயிட் கலர் தான் ஷேட் கொடுக்கும். ஸோ நான் நார்மலாக ஒரு பென் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பென்னில் இப்படி லைட்டாக நீங்கள் ட்ரா பண்ணிகிட்டே வந்துடுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ட்ரேசிங் ஷீட்டை வச்சு நம்ம வந்து ஃபுல்லாக ட்ரா பண்ணிட்டோம். ஸோ இந்த ஷேப்பை அப்படியே வச்சு நம்ம அடி வச்சு ட்ரா பண்ணிட்டோம். நீங்கள் வந்து பென் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ரெஸ் பண்ணிலாம் போட வேண்டாம், சும்மா லைட்டாக ஒரு அவுட்லைன் மட்டும் கொடுத்தா போதும். நம்ம வந்து த்ரெட் வச்சு ஃபில் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாமே மறைஞ்சிரும். ஸோ லைட்டாக அங்கங்கே ட்ரா பண்ணால் போதும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து நான் லெக் போர்ஷன் வந்து போடலை. லெக் போர்ஷன் வந்து நம்ம இதுக்குள்ளே த்ரெட் ஃபில் பண்ணிட்டு அப்புறம் ஒரு லைன் சுகர் பீட்ஸ் கொடுப்போம். நம்ம ஃபைனல் லெக் போர்ஷன் நம்மளே ஓனாக போட்டுக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம எம்ப்ராய்டரி பண்ண போகிற பீகாக் மோட்டிவ். ஸோ வாங்க அடுத்து எம்ப்ராய்டரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.